மதுரை ஞாயித்துக்கிழமை சந்தையில் வாங்கின இந்த சோலார் பேனல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எடுத்து வந்தேன். அதே ஒரு எபிசோடாக பண்ணிடலான்னு நினச்சிட்டு இதுக்கு 2 வயரை போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிட்டேன். நல்லா பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக சால்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மல்டிமீட்டர் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தேன். இந்த மல்டிமீட்டர் அண்ணன் என்னை போட்டு பாடாப்படுத்தி விட்டார் இன்னைக்கு. என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி நான் பண்ண மிஸ்டேக்கில் தான் என் மேலே ரொம்ப நேரம் இதாயிடுச்சு. ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணி விட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, நார்மலாக மல்டிமீட்டர் எல்லாரும் வைக்கிற மாதிரி DC 20ல் வச்சு அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தேன். அவுட்புட் காட்டவே இல்லை. 0லேயே இருக்குது. பார்த்தீங்களா? 0லேயே இருக்குது. என்னடா 0ல இருக்குது, மல்டிமீட்டர் போயிடுச்சா அப்படின்னு நினச்சா எனக்கு மல்டிமீட்டர் மேலே எந்த டவுட்டும் இல்லை. சரி, என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டினியூட்டி மோடில் போட்டு பார்த்தேன். ஒயர் மேலே தான் டவுட் வந்துச்சு. கண்டினியூட்டி மோடில் போட்டு பார்த்தா கண்டினியூட்டி வரல. அப்புறம் இந்த டேப் அடிச்சிருக்கோமே, ஏற்கனவே ஒரு தடவை லூஸ் ஆகிட்டு டேப் அடிச்சோமே, அதனாலயா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப் எடுத்து விட்டுட்டு அதில் அந்த 2 ப்ராப்பை மட்டும் 2 பக்கமும் கனெக்ட் பண்ணி கண்டினியூட்டி பார்த்தோம்னா வரும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா அப்படி போடலாம் அப்படின்னுட்டு போட்டு பார்த்தேன். போட்டதுக்கு அப்புறம் தான் அதுலேயும் சவுண்டு வரல. என்னடா பண்ணுறதுன்னு திரும்பி யோசிச்சுட்டே இருந்ததுக்கு அப்புறம் சரி பழைய முறையை ஃபாலோ பண்ணணும் 2 தட்டு தட்டினேன். அப்போ இவங்க வேலைக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் கொஞ்சம் புரிஞ்சு காமிச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து பஸர் மோட்லேயும் கண்டினியூட்டி மோட்லேயும் போடவே இல்லை. ஓம்ஸில் போட்டு விட்டுட்டு கண்டினியூட்டி வரல அதுக்கப்புறமா வயர் அப்புறமா இன்னொரு புது ப்ராப் ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து 2.94 வோல்ட் வந்துச்சு. ஓகே, அதுவும் இன்டோர்லேயே 2.94 வருது, ஒன்றும் பிரச்சனை, இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை வச்சு என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இதை மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வாங்கின இந்த சோலார் பேனல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எடுத்து வந்தேன். அதே ஒரு எபிசோடாக